ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாரத்தன் டைம்ஸ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கான விளாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான விளாக் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீஷோவில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் வாங்குறப்ப நம்ம எதெல்லாம் கவனிக்கணும், எப்படியெல்லாம் ப்ராடக்டை வாங்கணும் அப்படிங்கிற டிப்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் மீஷோவில் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? சிலிக்கான் மோல்டு. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு கப் கேக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ஆஃப் 12 இருக்குது. இதோட ரேட் வந்து ரொம்பவே கம்மி தாங்க. 115 ரூபாவோ என்னமோ தான். அவ்வளோதான் ரேட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ் வந்து இருக்குது. அதே போல் சிலிக்கான் மோல்டு வந்து நம்ம வந்து அவனில் வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்கலாம். இதை இதில் வந்து எந்த விதமான டேமேஜும் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸும் கூட. இது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து ஆகாது. நமக்கும் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. நான் வந்து இதில் கேக்கு பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா வீட் கேக் பண்ணி பார்த்துருந்தேன். அடுத்து இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாமே கீழே வச்சோம் அப்படின்னா நமக்கு கீழே பெருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெருக்க, துடைக்க இந்த மாதிரியெல்லாம். அப்போ க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்றதுனால இது 4 கார்னர்லேயும் வச்சோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் மாதிரி நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ இது மேலே வச்சுட்டோன்னா கீழே கொஞ்சம் கேப் கிடைக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதனால் அதை வாங்கியிருந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு தாங்க. இது வந்து புட்டு மேக்கர். ரொம்ப நாளாக ஆசை எனக்கு வந்து புட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம புட்டு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இட்லி பாத்திரத்தை எடுத்து வைக்கணும், ரொம்ப பெருசாக இருக்குமே அப்படிங்கிறதுனாலே ஒரு சோம்பேறித்தனம். அது மட்டும் இல்லாமல் புட்டை வந்து இந்த மாதிரி குழா ஸ்டைலில் நம்ம பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால இந்த புட்டு மேக்கர் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 210 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் வாங்கியிருந்தேன். வெயிட்டும் ஓகே, ஹெவியாக தான் இருக்குது வெயிட்டு. கீழே இருக்கிற பாத்திரத்தில் கரெக்டாக வச்சோம் அப்படின்னா தண்ணி லீக்கும் ஆகலை. ரொம்பவே நல்லாவே இருக்குது. நான் தண்ணியும் வந்து விட்டு பார்த்துட்டேன். புட்டு மேக்கர் 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வர்த்தியான ப்ராடக்ட்டு தான். வெயிட்டும் நல்லா இருக்குது, ஸ்டீலும் வந்து நல்லா இருக்குது. ஃபினிஷிங்கும் ஹாசமாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கேழ்வரகு புட்டு, அரிசி மாவு புட்டு, கருப்பு கவுனி அரிசியில் வந்து புட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கவுனி அரிசியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இனிமேல் ரெகுலராக 2 நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக புட்டு பண்ணி கொடுக்கலான்னு வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக வாங்கினதுக்காகவாச்சும் ரெகுலராக வந்து செய்ய ஆரம்பிக்கணும். நல்லாவே இருக்குங்க. ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா புட்டு வந்து ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஆன்லைனில் ப்ராடக்ட் எல்லாம் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா உடனே வந்து ஆர்டர் போடாமல் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷ் லிஸ்ட்டில் வச்சுட்டு எப்போ நமக்கு வந்து அதுக்கு வந்து ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரும் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். இது வந்து ஏப்ரான் வாங்கியிருக்கேன். ஏப்ரான் எதுக்கு வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து நான் பாத்திரம் கழுவுறப்போ ஃபுல்லாக ட்ரெஸ்ஸும் நனைஞ்சிருது. நைட்டியே ஃபுல்லாக நனைஞ்சிரும். அதனால தான் ஏப்ரான் வாங்கியிருக்கேன். இது வந்து க்ரூசெட்டுங்க. இந்த க்ரூசெட் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் மேட் பண்ணுறதுக்காக தான். வீட்டில் இந்த காட்டன் சாரீ எல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ரேஷனில் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த காட்டன் சாரியும் இருக்குது. அதெல்லாம் வச்சு நம்ம வந்து இந்த க்ரூசெட்டை யூஸ் பண்ணி டோர் மேட் பெருசாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த க்ரூசெட் வந்து செட் ஆஃப் 2 வந்து வாங்கியிருக்கேன். அதோட ரேட் வந்து 80 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டீலில் தான் இருக்குது. நம்ம பிடிக்கக்கூடிய அந்த இடம் வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் வந்து நல்லா வந்து கொஞ்சம் தடமாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு கைவலி இல்லாமல் இருக்குங்க. இது வந்து கர்டைன்ஸ் வாங்கியிருக்கேன். இது எதுக்காகனா நம்மளோட மாஸ்டர் பெட்ரூமுக்காக தான். கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது க்ரீம்
அதோட வந்து க்ரீன் கலர் 2ம் வந்து மிக்ஸ் பண்ணி போடுற மாரி. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ப்ளெயினாக போடாமல் நம்மளுக்கு வந்து மிக்ஸ் மேட்ச் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். க்ரீனும் அந்த க்ரீமும் மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரூம் வந்து ரொம்ப டார்க்காகவும் இல்லை, ரொம்ப வந்து பிரைட்டாகவும் இல்லை. ஏன்னா ஒயிட் இருக்கிறப்ப நமக்கு வந்து அந்த பிரைட்னஸ் வந்து ஓரளவுக்கு இருக்குது ரூம்குள்ளே. அதே மாதிரி இந்த க்ரீன் இருக்கிறப்ப ரொம்ப வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து அதிகமாக உள்ளே வராமலும் இருக்குது. ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. எப்போவுமே வீட்டுக்குள்ளே சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கே ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். அதனால் எப்போவுமே நான் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன சேஞ்சஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது வந்து ஃபாசெட் கிளீனர் வாங்கியிருந்தேங்க. நம்மளோட பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஃபாசெட் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட நான் வீட்டுக்கு வந்து ஒரு 7 வருஷம் கிட்ட ஆகுது. 7 வருஷமாகவே எனக்கு வந்து இந்த ஃபாசெட் கிளீனர் பற்றி தெரியவே தெரியாது. உண்மை அதுதான். நான் வந்து லெமன் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டை டிப் பண்ணி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் என்னால் அது வந்து மெயின்டெயின் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால ஃபுல்லாக அந்த ஃபாசெட்டே உப்பு தண்ணியாக போயிட்டு ஒரு மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபாசெட் கிளீனர் வச்சு நான் க்ளீன் பண்ண பிறகு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாசெட் கிளீனர் வந்து 225 ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு அமேசானில் வாங்கியிருந்தேன். அது மட்டும் மீஷோவில் வந்து எனக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அதை மட்டும் அமேசானில் வந்து போட்டிருந்தேன். எல்லாமே நான் வாங்கணும் அப்படின்னா எல்லாமே விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு நமக்கு எப்போ ஆஃபர் வந்து கிடைக்குதோ அந்த டைமில் மொத்தமாக வந்து நம்ம பே பண்ணிடலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம கேஷ் ஆன் டெலிவரி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 20 ருப்பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் ஆகும். இதே நம்ம வந்து ப்ரீபெய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இதில் வந்து நல்லா வந்து ப்ராஃபிட் தான். ஒரு ரூ. 100லேருந்து ரூ. 150 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இந்த இந்த கர்டைன் போட்ட பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் தான் போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் போடலாம். நடுவில் வந்து 2ம் வந்து ஒரு கலர், சைடில் ஒரு கலரும் போடலாம். நான் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட பூஜை ரூமில் விளக்குக்கு நடுவில் வைக்கிற அந்த திரி போட்டு வைப்போம் இல்லைங்களா, அது வாங்கியிருக்கேன். இது வந்து நான் வந்து மீஷோவில் வாங்கலை. இது வந்து நான் ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு வந்து ஒன்று வந்து 50 ருப்பீஸ். நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. ஏன்னா வெயிட் கம்மியாக வாங்கினோம் அப்படின்னா அது உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வாங்குறதுக்கான சூழல் வந்து கிடச்சிது. அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம அந்த காமாட்சி அம்மா விளக்கெல்லாம் வந்து ஏற்றுறப்ப அந்த ஓரமாக வச்சு ஏற்றணுன்னா திரி வந்து கருப்பாயிருது. இதை வச்சு ஏற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கருப்பாகாமல் மெயின்டைன் பண்ணலாம். பாத்ரூமில் இருக்கக்கூடிய ஃபாசெட் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக உப்பு கரை படிஞ்சிருக்கு. அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ஃபாசெட் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. என்னோடய ஃபாசெட் ரொம்ப வந்து உப்பு கரை படிஞ்சனால உடனே வந்து க்ளீன் ஆகலை. ஒரு 2 டைம்ஸ் வந்து நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணேன். இது ஒரு முறை நான் க்ளீன் பண்ண பிறகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 2 முறை நம்ம இதை வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா புதுசு போல் மின்னுதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஃபாசெட் க்ளீனர். இருக்கிறதுலே எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஆயில் டிஸ்பென்சர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து கிச்சனில் முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன் ஒரு ஆயில் டிஸ்பென்சர். அது வந்து பார்த்திங்கன்னா மகா அப்பா ஒரு நாள் எடுத்தார் பாருங்க, அப்படியே கீழே விழுந்து தவறி உடஞ்சிருச்சு. உடச்சிட்டு ஒரு பதில் சொன்னார் பாருங்க. இப்படியா வாங்கி வைக்கிறது, உடையிற பொருளெல்லாம் வாங்கி கிச்சனில் வைக்கலாமான்னு கேட்குறாருங்க. எனக்கு வந்துச்சு பாரு ஆத்திரம். ஒழுங்காக பிடிச்சி யூஸ் பண்ண தெரியாமல் உடச்சிப்புட்டு இதில் வேறு கதை வேறு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நம்ம வந்து கிச்சனில் நான் இத்தனை வருஷமாக வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானாக எதுவுமே உடச்சதே கிடையாது. நீ கிச்சனில் வந்து ஒரு 2 நிமிஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் உடச்சிட்டு போறீங்க, முதல்ல கிச்சன் விட்டு வெளியே போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு டிஸ்பென்சர் வந்து உடச்சிட்டாரு. எப்போவுமே வந்து லேடிஸ்க்கு தான் ரொம்ப பொறுமை இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து பண்ணுறதில்ல. எதுவுமே உடையக்கூடிய பொருளே வந்து கிச்சனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் மகாப்பா. நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம், செராமிக் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பொறுமை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்ற அந்த விதம், இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பாக அந்த வேலையை வந்து செய்வோம். எனக்கெலாம் இந்த மாதிரி அழகாக வந்து பொருட்கள் வாங்கி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மகாப்பா ஏன் தேவையில்லாமல் இதெல்லாம் வீணாக செலவு
எதுக்காக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது நான் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு முறை ஏதாச்சும் ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். ஸ்டீலில் ஒரு தூக்குவாளி வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. அந்த தூக்குவாளியிலே வச்சு யூஸ் பண்ணால் என்ன, ஸ்டீல் தானே, ஏன் இந்த மாதிரி உடையறதெல்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தார். யூடியூப் சேனல் நடத்துகிறேன்ப்பா, இந்த பொருளெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணால் தானேப்பா நான் வந்து சேனல் வந்து இந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் எல்லாம் போட்டால் நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் நடத்துகிற புண்ணியத்தில் எந்த திட்டும் வாங்காத எல்லா பொருளையும் வாங்கிட்டு இருக்கேங்க. அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். எனக்கும் கொஞ்சம் மனசாட்சி வேணும் இல்லையா? அதனால் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைன் ப்ராடக்ட்டை வந்து வாங்கக்கூடாது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா மந்த்லி இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 500 அந்த மாதிரி வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். நம்ம சும்மா எடுத்து ஆன்லைனில் ஏதாச்சும் வாங்கணும்னு பார்த்தா கூட ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆயிடுதுங்க. நான் வாங்கின இந்த ப்ராடக்ட்டில் எந்த ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.